டாக்டர் உஷா, நேச்சுரோபதி அண்ட் யோகா ஃபிசிஷியன். ஸோ நம்ம கன்சல்டேஷன்ல பார்க்குற அதிகமான கிளையன்ட்ஸ் எது சம்பந்தமா வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலத்துல ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, எதர் இட் குட் பி தைராய்டு டிசார்டர், அல்லது ஃபீமேல்ஸ்க்கு வர பிசிஓடி, அல்லது டயபெட்டிஸ், ஓவர் வெயிட், இது எல்லாமே வந்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் வருது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எப்படி இம்பேலன்ஸ் ஆகுது? ஏதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமா ஆகிறதுனால, இல்லைன்னா ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிடாததுனால, இல்லை பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால, இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் ஏதாவது தப்பு பண்றதுனாலலாம் நம்ம ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ ஹார்மோன்ஸ்னு எடுத்துக்கும் போது எல்லாருமே இந்த பிட்யூட்டரி, தைராய்டு, அட்ரினல் கிளாண்ட் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்சுலின் ஹார்மோன் கேள்விப்பட்டிருப்போம். இதை தவிர இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்ம பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை ரூல் பண்ணுது. ஸோ நம்ம இப்ப ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம எளிமையா ஆரம்ப கட்டத்திலேயே சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ்க்கு கொண்டு வர முடியும். அது என்னென்னு பார்ப்போம். முதல் விஷயம், நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண கத்துக்கணும். அடுத்தது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தது, பீரியாடிக்கா அதாவது பிக்னிக்கோ ட்ரிப்போ அந்த மாதிரி போகிறதும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் மேனேஜ் எஃபெக்ட் கொடுக்கும். அடுத்த விஷயம், நியூட்ரிஷன். ப்ராப்பரா மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபுட்ல கரெக்டா எடுத்துக்கணும். எஸ்பெஷலி விட்டமின் D3, அந்த சன்லைட்ல இருந்து கிடைக்கிற ஒரு விட்டமின் வந்து குறைபாடு நிறைய பேருக்கு இந்த நாளையில இருக்கு. அதனாலேயே நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வருது. ஸோ நல்லா சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகணும். விட்டமின் D3 செக் பண்ணிட்டு அது கம்மியா இருந்தால் அது சப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ப்ராப்பர் ப்ரோட்டீன் நம்ம ஃபுட்ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹார்மோனல் பேலன்ஸ்க்கு. அடுத்தது, உட்காந்தே இருக்கிற ஜாப்ல இருக்கவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையான பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். வாக்கிங்கோ, எக்ஸசைசஸோ எல்லாருமே பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது, காம் தெராபிஸ்ன்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்டரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் தெராபிஸ், அதாவது அக்குபங்க்சர், யோகா, ரேக்கி, சவுண்ட் ஹீலிங், மசாஜ் தெராப்பி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸுமே ரொம்பவுமே ஹார்மோன்ஸை பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்த விஷயம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது நம்மளுக்கும் தெரியாம பண்ணிட்டு இருப்போம். ஸோ ப்ராப்பரா ஒரு லைஃப் ஸ்டைல் கவுன்சிலர்கிட்டயோ, நேச்சுரோபதி ஃபிசிஷியன் கிட்டயோ போனா அவங்க ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. நம்ம எந்த இடத்துல எங்க மிஸ்டேக் பண்றோங்கிறத, நம்ம உணவுலையா, இல்ல தூக்கத்திலையா, இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டிலையா என்ன கரெக்ஷன் பண்ணுமோ அதை நம்ம செய்யும் பொழுதும் ஹார்மோன்ஸ் வந்து ஈஸியா பேலன்ஸ்க்கு வரும். இதை தவிர தேவை அப்படின்னா சில மூலிகைகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹார்மோன்ஸை பேலன்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயத்திலேயே நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் கொண்டு வந்துட முடியும். இயற்கையோடு ஏய்ந்து வாழ்வோம், இன்பமாக வாழ்வோம்.